அப்புறம் தம்பி இதில் ஒன்றும் இல்லை, ப்ரெஸ் மீட்ண்ணே. படம் ரிலீஸ் இல்லை இந்த 3 நாளில். ஸோ அதனால் ப்ரெஸ் மீட்டுங்கிறப்போ இங்கே தான் முக்கியமாக வந்து எல்லாரை பற்றியும் பேசுவாங்க. கதையை பற்றி என்ன, ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் பெருசாக பேச முடியாது அவ்வளோ க்ரௌடில் எல்லா பெரியவங்களை வச்சுக்கிட்டு. இப்போ டேரக்டராக இருக்கட்டும் எல்லாருமே நம்மளெல்லாம் மென்ஷன் பண்ணுறதுலாம் இதுதான், இந்த ஸ்டேஜ் தான். இப்போ இந்த மாதிரி மூஞ்சி நடிச்சுக்குது, இந்த மாதிரி மூஞ்சி நடிச்சுக்குது அப்படின்லாம் இவரெல்லாம் படத்துல ரோல் இவரெல்லாம் பண்ணி டேரக்டர் வாயில சொல்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லை. நம்மளுக்கு அதுதானே வேணும். நம்ம பேர் சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஸோ ஐஸ்வர்யா மேமுக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும்ல. இப்படி ஒரு கதையை அப்பாவை வச்சு சூப்பர் ஸ்டாரை வச்சு பண்றது. நீங்க எவ்வளவு பெரிய வெறிய இல்ல, நான் எவ்வளவு பெரிய வெறிவேன். நீங்களாம் வந்து தலைவரோட அடையாளமே அதுதான். அவரு கூட முதல் முறையா ஏற்கனவே வாய்ப்பு வந்து நீங்க அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டீங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, ஓகே. தலைவர் கூட வந்தது வந்து ஒரு பெரிய வர மாதிரி, பெரிய பாக்கியங்க. அதுலயும் குறிப்பா உங்களோட காஸ்டியூம் மேம் சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி காஸ்டியூம் நான் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு ஆசை வந்தது பேசாம இந்த ரோல் நான் எனக்கு ஆக்சுவலா வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் என்னன்னா, இதுல இந்த படத்துல ஃபர்ஸ்ட் போலீஸா நடிகர் போலீஸ். ரெண்டாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அடிப்படையில இந்த வயசுல நமக்கு முடியெல்லாம் போயிருச்சு, நம்ம ஒரு ரஜினி சார் ஃபேனா இருந்து நமக்கு முடியெல்லாம் போச்சு, அவரை மாதிரி ஸ்டைல் பண்ணியே பாதி முடி போச்சு. ஓகேவா? அந்த வகையில எனக்கு விக்கெல்லாம் வச்சு ஆமா ஒரு முடியோட வேற ஒரு கெட்டப்ல இந்த படத்துல நான் வர்றது எனக்கு கரெக்ட். அது தலைவர் கூட வந்து வர்றது, தலைவரோட ஃபேனா, இப்போ கோ ஆக்டரா, அதுவும் தலைவரோட பொண்ணு டைரக்ஷன்ல, அதுவும் இந்த படத்தோட ஒரு வில்லன் விவேக் நான் பேசும்போது மறுபடியும் சொல்லுங்க. இந்த படத்தோட வில்லன் விவேக் பிரசன்னா கூட நடிச்சது அவர் எனக்கு ஏற்கனவே ரொம்ப க்ளோஸ் ஆன. என்னன்னா எனக்கு வந்து இந்த படம் எல்லாருக்கும் எல்லா நடிகர்களுக்குமே இந்த படம் முக்கியமான படம். காரணம் இந்த படத்தோட கதை. இந்த கதை பேசும் மேம் சொன்ன மாதிரி பேசுற அரசியல்னா என்னன்னா ரெகுலர் லைஃப்ல இருக்கிறது எல்லாரும் குடும்பத்திலயும் இருக்கு, எல்லார் வாழ்க்கையிலுமே இருக்கு. ஆனா அதையே ஒரு ஒரு பிரச்சனையாக்குறதுக்கு முயற்சி பண்ற அரசியல் இருக்கும்போது அதை ஒவ்வொருத்தரும் எப்படி அதை ஃபேஸ் பண்ணா தெளிவா இருக்கணுங்கிறத இந்த படம் வந்து ஒட்டுமொத்த உலகத்துக்குமான படம்னு கூட சொல்லலாம். லால் சலாம் இல்ல, உண்மையிலே ஒரு கதை அம்சமோட படம், நல்ல கதை அம்சமோட படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இதெல்லாம் என்னுடைய பயங்கரமான ஆதரவு. இது வந்து நான் ஒரு சினிமால இருந்து நான் பேசல, நான் ஒரு ரசிகனா சொல்றேன். இந்த வயசுல இருந்து படம் பாக்குறான். முன்னாடி எல்லாம் கதைகளா வந்துகிட்டு இருந்துச்சு, இப்போ மேக்கிங்கா வருது படம். அதுக்குள்ள கதை இருக்கான்னு தெரியல. இதுல மேக்கிங்கோட சேர்ந்த கதை இருக்குது. அதுல தலைவர் இருக்காரு. அந்த நிழலின் கீழே எல்லாரும் இருக்கிறோம். அந்த ஆலமரத்துக்கு கீழே நம்ம அழகா வந்து பயங்கரமா இருந்திருக்கோம். ஸோ கம்மிங் ஃப்ரைடே 9th 3ஆர் அமேசன் நான் நடிச்ச லால் சலாம் படம் ரிலீஸ் ஆகுது. மறக்காம எல்லாரும் பாருங்க, உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். இது எல்லா ஜோக்ஸ் அப்பார்ட் இந்த படம் தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான படம். அது சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமான படம். ஸோ 3ஆர் அண்ணா கூட நடிச்சது, தம்பியண்ணா கூட நடிச்சது, செந்திலையா கூட நடிச்சது, தலைவர் கூட நடிச்சது, விஷ்ணு ஸ்டால் பிரதர், விக்ராந்த் பிரதர், தம்பிதுரை, திவாகர், இப்படி ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு படத்துல. ஜீவிதா மேம், நிரோஷா மேம். ஸோ பெரிய கிஃப்ட் இந்த படம் எங்க எல்லாருக்குமே. ஸோ தமிழக மக்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு படம் காத்துட்டு இருக்கு லால் சலாம். கட்டாயம் போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நிச்சயம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். கட்டாயம்லாம் படுத்த வேணாம், கண்டிப்பா பார்ப்பாங்க.